காட்டுப்புள்ளி கப்பல் கட்டும் நிறுவன ஒப்பந்த தொழிலாளியான வடமாநிலத்தைச் சேர்ந்த அமரேஷ் பிரசாத் தங்கியிருந்த குடியிருப்பிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என போராட்டத்தில் இறங்கியுள்ள சக தொழிலாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த விவகாரத்தின் பின்னணி என, மேலும் தொழிலாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளி இயங்கி வரும் எல்என்டி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அமரேஷ் பிரசாத் என்பவர் வேலை பார்த்து வருகிறார். நேற்று இரவு அங்குள்ள வட மாநில தொழிலாளர்கள் தங்கும் குடியிருப்பில் வீட்டின் மாடியில் ஏறும்போது தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சடலத்தை மீட்ட காட்டூர் காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு சாந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நள்ளிரவில் அங்கு விசாரணைக்கு வந்த காவல்துறையினர் மீது கற்களை வீசி வடமாநில தொழிலாளர்கள் ரகலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு பணிக்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். காட்டுப்பள்ளி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.